மக்களே, நேத்திக்கு சட்டசபையில வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வார்த்தை மோதல்கள் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. அவ்ளோ பெரிய வாக்குவாதம் என்பது நேத்திக்கு சட்டமன்றத்துல வந்து போயிட்டு இருந்தது. என்னது இது சட்டமன்றமா இல்ல பிக் பாஸா அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா வார்த்தை மோதல்கள்ல வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. அதை தாண்டி டிஎம்கே சார்பில இருந்து லைவ் குறித்து சில எதிர்ப்புகளை அவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து முழுக்க முழுக்க பார்க்க போறோம். இருக்கக்கூடிய ஆக்சுவல் நம்மளுக்கு என்ன தேவைன்றத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுமக்களாகிய நம்மளுக்கு. ஸோ அத பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கோகுல் டேக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. அதாவது நேத்திக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது, அவர் எழுந்து சில விஷயத்தை வந்து பேசிட்டு இருக்கும்போது, கரூர் கம்பெனி அப்படின்ற மாரி திடீர்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை வந்து யாரை பார்த்து சொன்னாருன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே திருத்திட்டார். உறுப்பினர் அவர்கள் அப்படின்ற மாரி அவர வந்து திருத்தின உடனே, ஸோ டிஎம்கே சைடுல இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏஸ் எல்லாருமே பயங்கரமா கூச்சல் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. இவர் எப்படி இப்படியெல்லாம் சொல்லலாம்? அப்படின்ட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எழுந்து பேசினாருங்க. சங்கி அமைச்சர் இல்ல எரிவாயு எரிசக்தி துறை அமைச்சர் அப்படின்ற மாரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதற்கு கவுண்டர் அட்டாக் குடுக்கும் விதமாக அவர் வந்து எழுந்து பேசியிருந்தாரு. ஸோ அந்த மாரி பேசின முன்ன மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற மாரி இப்படியெல்லாம் எங்களுக்கு பேச தெரியும் அப்படின்ற மாரி மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து பேசிட்டாருங்க. ஸோ இது வந்து பயங்கரமா கிளாஷ் ஆச்சு. ஸோ சபாநாயகர் பாவம் யார் பக்கம் எ- எதிர்ப்புகளை வந்து தெரிவிக்கணும் அப்படின்ட்டு தெரியாம அவர் வந்து விழிப்பிதுங்கி வந்து நேற்று ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் வந்து இருந்திருந்தாரு. ஸோ ஒரு கட்டத்துல வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை வந்து அவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இது எல்லாமே அவை குறிப்பில இருந்து நீக்கும் அப்படின்ட்டு. ஸோ நேத்திக்கு நிறைய விஷயங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்ற அந்த விஷயம் தான். ஸோ இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் டிஎம்கே சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எல்லாத்தையும் லைவ்ல போட்டு காண்பிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு சில எம்எல்ஏஸ் வந்து பேசும்போது தவறுதலான அந்த வார்த்தைகளை வந்து விட்டுறாங்க. அதை வந்து நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா நிறைய தொலைக்காட்சிகள்ல அது வந்து போய்க்கிட்டு இருக்கு. நீங்க வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிறோம் அப்படின்ற அந்த சொல்ற அந்த விஷயங்கள் வந்து நிறைய தொலைக்காட்சிகள்ல போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை எடுத்து நிறைய பேர் வந்து ரீல்ஸ் போட்டுறாங்க அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாருங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய அவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகரன் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. ஏங்க இதுல நான் என் காதுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்களா? இதை நான் வந்து கண்டிப்பா தட்டி கேட்கிறேன். யார் இது? வியூஸ் மோகத்துக்காக இஷ்டத்துக்கு எடுத்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்றதா? இதுல நான் ஆக்ஷன் எடுக்க அப்படின்ற பாணியில ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் வந்து நேற்றுக்கு இதை பற்றி ஆன்சர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து எழுந்து ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனே கொடுத்திருந்தாரு. ரேடியோ ஸ்டேஷன்ல கூட லைவ் தரல அப்படின்ற அந்த விஷயங்கள் பத்தி எல்லாத்தையும் பேசியிருந்தாரு அவரு. ஸோ அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது ஒரு ஃபைல் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பத்தி இதுக்கு முன்னாடி போய் இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல வந்து அவர் பேசியிருந்தாரு. இந்த மாதிரி என்னுடைய பெஞ்ச்ல நிதித்துறை அமைச்சர் ரிவ்யூ பண்ணி ஒரு 3 ஃபைல் வச்சிருக்காரு. ஸோ 3 துறை சார்ந்திருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அதை வந்து எப்போ திறக்கணுமோ அப்போ திறப்பேன் நான், இப்பயே திறக்க விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை விமர்சனப்படுத்தி இருந்தாரு. நீங்க வந்து திறங்க, எங்களுக்கு ஒரு பயம் கிடையாது, தப்பு செஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா தண்டனை கொடுங்க, வி டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாருங்க. ஸோ இதெல்லாம் திறக்கிறதுக்கு ஜோசியக்காரனை போய் பார்க்கணுமா நீங்க, திறந்து விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தாரு. இது உண்மையாவே டிவிகேக்கு வந்து ஒரு ஒரு ஷேமான ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். ஏன்னு சொல்லுங்களேன், நிறைய பேர் அப்படிதான் இப்போ பேசிட்டு வராங்க. ஏன்னா அப்படி தப்பு இருந்ததுன்னு வைங்களேன், அவங்க மேல இப்போ மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னா, ஸோ இவங்க வந்து அதை ஏன் வெயிட்டிங்ல வச்சிருக்கணும்? தப்பு செஞ்சவங்க பொதுமக்களா இருந்தா நீங்க வந்து சும்மா விடுவீங்களா? ஆக்ஷன் அடுத்த நொடி எடுக்க மாட்டீங்க. அப்போ இது போன்ற அரசியல் பிரமுகர்கள்ன்றதால, நீங்க வந்து அவங்களுக்கு டீல் பேசி இந்த மாரிலாம் பண்ணுவீங்களா? டீலிங் எதனா நடக்குதா? அப்படின்ற மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோசியல் மீடியால இது போன்ற டிபேட்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க டிவிக்கு மேல ஒரு வகையான மெத்தன செயல் என்பது இருந்துகிட்டு இருக்கு. தப்பு இருக்கும்போது யாரு என்ன ஏதுன்ட்டு விசாரிங்க. விசாரிச்சு அவங்களுக்கு தகுந்த தண்டனை வந்து வாங்கித்தாங்க அப்படின்ற மாரி பொதுமக்கள் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த சமயத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாரே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஸோ ஜஸ்ட் இவங்க வந்து சீன் போடுறாங்க அப்படின்ற ஒரு அளவுக்கு இதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மாத்திட்டாருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்றத பத்தி பார்க்கும்போது லைவ் வந்து ஆல்மோஸ்ட் டிஎம்கே சைட்ல இருந்து போட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஸோ லைவை வந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எந்த ஒரு நிகழ்ச்சியும் இப்படி பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. இன்னைக்கு சீரியல் பார்க்கக்கூடிய அந்த மாமனார் மாமியார் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள் சின்னவங்க எல்லாருமே இன்னைக்கு சட்டமன்றத்துடைய லைவை வந்து பார்த்துட்டு வராங்க. சும்மா கெத்தா பாப்கார்னு அந்த சிப்ஸ் கிப்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு கெத்தா பார்த்துட்டு வராங்க. ஸோ அது போன்ற ஒரு முக்கியமான என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் ஆகக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய சட்டமன்றத்துடைய லைவை வந்து இவங்க ஒரு பாணியில எதிர்க்கிறாங்களே, இது சரியில்லை அப்படிங்கிற ஒரு போக்கை தான் இப்போ பொதுமக்களுக்குள்ள வந்து ஏற்படுத்தி விட்டுருக்குங்க.
ஸோ லைவ் பார்க்கும்போது தான் அந்த இடத்துல வந்து யார் உண்மையா பேசுறாங்க? யார் அந்த இடத்துல வந்து மக்கள் பிரச்சனைய வந்து பேசுறாங்க? இத்தன நாள் வரைக்கும் என்ன பேசியிருக்காங்க? அப்படின்ட்டு நெறைய விஷயங்கள் வந்து மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இங்க லைவ் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சிலர் வந்து இத எதையாக பொருட்படுத்திட்டு வராங்கன்னா, இவங்க லைவ் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு ஒரே அராஜகம், சண்டை, வார்த்தை மோதல்கள்ல வந்து ஈடுபடுறது. இப்ப லைவ் போடுறதால யாராலயுமே எதுவும் பண்ண முடியல. ஏன்னா மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு அடுத்த எலக்ஷன்ல வந்து அவ்வளோதான். ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இவங்க வந்து அமைதியா இருக்காங்க. சோ ஒருவேள லைவ் இல்லைன்னா இவங்க கடுமையான வார்த்தை மோதல்கள்ல வந்து ஈடுபடுவாங்க அப்படின்ற மாரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் டிவிகேவினர் வந்து இத டீகோட் பண்ணி நெறைய விஷயங்கள வந்து சொல்லிட்டு வராங்க. டிஎம்கேல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து உள்ள உட்காந்துட்டு செல்ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து அப்படியே மைல்டா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து டிவிகேவினர் வந்து அவங்க சைட்ல இருந்து அந்த விஷுவல்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுட்டு வராங்க. இந்த இடத்துல ஒரு ஆக்சுவலா ஒரு பொதுப்பட்ட ஒரு நபராக நான் பார்க்கும்போது எனக்கு வந்து லைவ் தேவ. ஸோ அந்த லைவ் பார்க்கும்போது தான் எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த எம்எல்ஏக்கள் வந்து மக்களுக்கு தேவையானத பேசுறாங்க. அவங்களுடைய உண்மை சுயரூபம் என்ன? உண்மையாவே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் என்ன? அவங்களுக்கு வந்து என்ன மாரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சௌமியா அன்புமணி அவர்களெல்லாம் தொடர்ந்து நம்ம நாட்டுக்கு தேவையான விஷயங்களை பற்றி பேசிட்டு வராங்க. ஸோ அவையெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஸோ அவங்களுக்கு வந்து உண்மையாவே அவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கே இங்க வந்து ஒரு சிலர் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் வந்து அது வந்து சட்டமன்றத்தின் மூலமாக மக்களுக்கு தெரிய வரும்போது, அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ ஒரு நல்ல விஷயத்துக்கு சட்டமன்றத்தில குரல்கள் எழுப்பப்படுது. அது மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதன் மீதான அந்த ஈர்ப்பு தன்மை வந்து அதிகப்படுதுன்னா சூப்பர் தானே! மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அபார்ட் ஃப்ரம் சௌமியா அன்புமணி இதை தாண்டி இன்னமும் நெறைய பேர் வந்து நல்லா பேசியிருக்காங்க. பட் இவங்களுடைய வார்த்தைகள் என்பது சமூக ஊடகத்தில வந்து அவ்ளோ வைரல் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயம் அது வந்து சிறப்பாக இருக்கோ, அதுதான் சோசியல் மீடியால வைரல் ஆகும். அப்போ இவங்க பேசியிருக்கிறது நல்லா இருக்குன்றதால தானே நெறைய மக்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது போன்ற விஷயங்களால் கண்டிப்பா லைவ் வந்து தேவ. ஸோ லைவின் மூலமாக தான் யார் எப்படி பேசுறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போடுங்க. ஒவ்வொரு நபரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத வந்து சோசியல் மீடியால சாரி மக்களுக்கு வந்து காண்பிங்க அப்படின்ற மாரி அவர் பேசியிருந்தாரு. அது பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். மாற்று கருத்தே கிடையாது. இதுல என்ன முரண் இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது மக்கள் கருத்தை வந்து பேச போறீங்க சட்டமன்றத்துல. நீங்க போயிட்டு யாரையும் அசிங்கமா திட்ட போறதில்ல. யார் சட்ட புடிச்சும் அடிக்க போறதில்ல. நீங்க மக்கள் கருத்தை வந்து பேச போறீங்க. பேசும்போது தேவையில்லாத அந்த வார்த்தைகள வந்து தவிர்த்துட்டு மக்கள் பிரச்சனைய பத்தி பேசுங்க. ஸோ இதுல என்ன இருக்கு? இதுல எதுக்கு லைவ் கட் பண்ணணும் அப்படிங்கின்ற இவ்வாறான விஷயங்கள் வந்து இப்போ பொதுமக்கள் வந்து கேள்வி கேட்டுட்டு வராங்க. ஸோ டிஎம்கே சைட்ல இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து இந்த லைவ் எதுக்குப்பா அப்படின்ற அந்த கேள்வ தான் கேட்டுட்டு வராங்க. எனவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன்.